கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதரிகள் சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த அருமையான கருத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்து சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பார்ந்ததினால் யாவரும் அனைவருமாக ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உங்கள் தொழுதும் சிலாகியத்தை பெற்றமைக்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இப்பொழுது கூட நாம் இந்த அருமையான கருத்தை தொழுகின்றமாக தேவனுக்கு மகிமையாக ஒரு பாடலை பாடுவோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 356வது பாடல், உன்னாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழ்ச்சி என்ற பாடலை பாடுவோம். உன்னாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா, என் வாதி மெல்ல மெல்ல உன்னின்பம் பெருகுதையா. உன்னாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா, என் வாதி மெல்ல மெல்ல உம்மின்பம் பெருகுதையா. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கு இணையாகுமா, உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது இணையாகுமா, உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா. உன்னாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம்முன்பம் பெருகுதையா. பாலன்பேன் தேனென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் உன்னாமம் என்னவென்பேன், மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உன்னாமம் என்னவென்பேன். பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் உன்னாமம் என்னவென்பேன், மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உன்னாமம் என்னவென்பேன். உன்னாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம்மின்பம் பெருகுதையா. முதலென்பேன் முடிவென்பேன் மூன்றில் ஓர் வடிவென்பேன் முன்னவர் நீரே என்பேன், வழியென்பேன் மொழியென்பேன் வற்றாத ஊற்றென்பேன் வாழ்கவும் நாமம் என்பேன். முதலென்பேன் முடிவென்பேன் மூன்றில் ஓர் வடிவென்பேன் முன்னவர் நீரே என்பேன், வழியென்பேன் மொழியென்பேன் வற்றாத ஊற்றென்பேன் வாழ்கவும் நாமம் என்பேன். உன்னாமம் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம்மின்பம் பெருகுதையா. ஜெபிப்போம். இறக்கமே உருவான எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த நாளும் உமது வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கத்தக்கதானே அரிய வாய்ப்பினை தருமைக்காக நன்றியோடு கொடுத்திருக்கிறோம். உமது வசனங்கள் நாங்கள் சொல்லும் பொழுது எங்கள் சுயமாக சொந்தமாக நாங்கள் பேசாதபடி ஆவியானவர் சொன்ன வார்த்தைகளை உண்மையோடும் சத்தியத்தோடு பேசத்தக்க உதவி செய்யும். கேட்டுள்ளத்தை திறந்தர்களும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளும் நாம் கர்த்தர் வசனங்களை தியானிக்கத்தக்கதாக பரலோகத்தை தேவனுக்கு தந்த தயவிற்காக நாம் தேவனுக்கு நாடி செல்வோம். இன்றைய நாளில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்துள்ள வேத பகுதி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்கள் நாளில் நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வரை வாசிக்கலாம். பாருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வரை. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு
தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுது அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கப்பெறார்களாய் இருந்தீர்கள், இப்பொழுது இரக்கப்பெறாயிருக்கிறீர்கள். பிரியமார்களே, அந்நியர்களும் பரதேசிலுமாயிருக்க நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்சத்திகளை விட்டு விலகி பிரஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கையை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளில் தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நடக்கிறவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். ஆம், எனக்கு அன்பார்ந்தேன். இன்றைக்கு கூடியிருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய பெரிதான கிருபையினால் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக தேவனுக்கு சொந்தமான ஜனங்களாக இன்னைக்கு நினைக்கிறோம், மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாவமான ஜீவித்திலிருந்து நாம் மனம் திரும்பி நாம் விசுவாசத்தை வாய்ந்த அறிக்கை செய்து பாவ மன்னிப்புக்கு நாம் சாணம் பெற்று புது சிருஷ்டிகளாக தேவன் சொந்தமான ஜனங்களாக நினைக்கிறோம், மாற்றப்பட்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் நினைச்சிருந்தோம், பாவத்தின் பிள்ளைகளாக இருந்தோம். கொலைசீர் 1 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யத்திலே நாம் சேர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை பெற்றமைக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம் என்று சொல்லி பரிசுத்த பவுல் கூறுகிறார். பாருங்களாம், இன்றைக்கு நீங்கள் நான் ஒரு காலத்திலே இருளின் அதிகாரத்தில் இருந்தோம், பாவத்தின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அது பேர் சொல்லும்போது பாருங்கள், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தபடியே புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கலாம். பெரிய ஆசீர்வாதம். இதுக்கு நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக தேவ சொந்த ஜனங்களாக பரிசுத்த ஜாதிகளாக இருப்பது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபை. பாருங்கள், எபேசியருக்கு பவுல் எழுதுகிறார். பாருங்கள், எபேசியர் 2 அதிகாரம் முதல் 5 வசனங்கள் வாசிக்கலாம். பாருங்கள், எபேசியர் 2 அதிகாரம் பாருங்கள். அக்கிரமியினாலும் பாவங்களினாலும் மரித்தவராயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்தை கேட்டபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரிவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்சின்படி நடந்து நமது மாம்சம் மனசு விருப்பங்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினி பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமாய் நம்மை அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவராயிருந்த நம்மை கிறிஸ்துவனுடைய கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிலாம். கிருபையினாலே, கிருபையோடு கூட நம்முடைய விசுவாசத்தினால் பாருங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாவமான ஜீவித்திலிருந்து மனம் திரும்பி நாம் பாவ மன்னிப்பு ஞானஸ்நானம் பெற்றது மூலமாக நாம் தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் நம்மை அவருடைய சுவிசேஷத்தில் அழைத்திருக்கிறார். பாருங்கள், ஆம், இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தின் மூலமாக இன்றைக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாக்கோபு 1 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் தம்முடைய வசனத்தினாலே நம்மை என்ன செய்தார்? ஜெனிப்பித்திருக்கிறார், புதிதாக பிறக்க வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாவமான ஜீவிதத்தில் மனம் திரும்பி நாம் விசுவாசத்தை வாங்க அறிக்கை செய்து பாவ மன்னிப்புக்கு நாம் சான் பெற்று நாம் இன்றைக்கு தேவன் சொந்த ஜனங்களாக மாற்ற அப்படிப்பட்ட நாம் தேவனுக்கு எப்படி பிரியமான மக்களாக வாழ வேண்டும். பாருங்கள், இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள், நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், அழைக்கப்பட்ட மக்கள். எபேசு 4 அதிகாரம் 1 வசனத்திலே பவுல் சொல்லும் பொழுது, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீங்களும் நானும் பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும்.
பாத்திரம் என்ற எப்படி மற்றவர்கள் நம்மை குறை சொல்லிவிடக்கூடாது, மற்றவர்கள் பார்த்து நம்மை கேலி செய்துவிடக்கூடாது, மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்யணும், அவர் வெட்கப்படும்படி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதைத்தான் பரிசுத்த பேதுரு எழுதுகிற பாருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாக பேசும் விஷயத்தில் அவர் உங்கள் நற்கிரை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பினாலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நன்னடைக்குள்ளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தியாம். எனக்கு அன்பார்களே, இந்த உலகத்தில் நான் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள், தேவ சொந்தமான மக்கள், இந்த உலக மக்களை போல அல்லறிமார்களே. ஆகவேதான் நான் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக இருப்பதனால் தேவனை கேட்டு பிள்ளைகளாக வாழ வேண்டும். அவ்வியான சென்னை வேத வசனத்தை கேட்டு அது நடக்க வேண்டும். அநேக நம்மை பார்க்க அடிக்க நான் சொல்லுவேன், நாம் 2 கண்களால் பார்க்கிறோம். நம்ம எத்தனையோ கண்கள் வட்டமிட்டு கொண்டிருக்கிறது, எத்தனையோ கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வேதாமத்தை எடுத்துக்கொண்டு தொழுகைக்கு வருகிறோம். அநேகர் பார்க்கிறார்கள், எங்கு போகிறார்கள், என்ன செய்கிறார்கள். அப்படிப்பட்ட நாம் அவர்களுக்கு முன்பாக அவர்களைப் போலவே பாவம் செய்வோம் என்று சொன்னார், அவர்களைப் போல நடக்கும் என்று சொன்னார், அவர்களுக்கு நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் பிராகவிதான். நாம் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் தேவனுக்கு ஏற்ற மக்களாக வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமான மக்களாக வாழ. ஒருகள் முன்னே அப்படி வாழ்ந்தோம், அன்றைக்கு அப்படி அல்ல. தேவ சித்தை தெரிந்தவர்களாகி பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாகி தேவனுக்கு பிரியமான மக்களாக வாழ வேண்டும். பாருங்கள், அப்படி இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட மக்களாக வாழ வேண்டும். எபேசியர்கள் எபேசிய 4ஆம் அதிகாரம் பாருங்கள், 17 வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தருக்கு நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான செந்தில் நடக்கிறது போல நீங்கள் நடவாமலும். மற்ற பிரஜாதிகள் என்றால் தேவனை அறியாதவர்கள், தேவனை கீழ்ப்படியாதவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள்தான் மற்ற பிரஜாதிகள், தேவனை அறியாத மக்கள். அவர்கள் என்ன செய்வார்களாம்? அவர்கள் இந்த உலகத்தில் என்ன செய்வார்கள்? வீணான சிந்தையில் நடப்பார்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வார். அவர் நடப்பது போல நீங்களும் நானும் அப்படி நடக்கக்கூடாது. பாருங்க, நீங்கள் நான் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் பிறந்தோமோ அன்றைக்கு நம்ம சரீரம் தேவனுக்கு சொந்தமானது, நமக்கு சொந்தமானது இல்லை, தேவனுடைய சொந்த அவருக்கு சொந்தமானது. ஆகவே இந்த வாயின் மூலமாகவோ, கைகள் மூலமாகவோ, கால்கள் மூலமாகவோ, கண்கள் மூலமாகவோ நமக்கு பிரியமானது செய்யவே கூடாது. தேவனுக்கு சொந்தமானது, தேவனுக்கு பிரியமானது தான் செய்யாகவேதான் நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். பேதுரு கூறும்பொழுது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கும் பொழுது பாருங்கள், 15-16 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தர் என்று எழுதிக்கிறது. ஏன்? மேலே 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சையின்படி நீ நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளாயிருந்தான். எனக்கு அன்பாந்தலே, நீங்களும் நான் ஒவ்வொரு வாரமும் வருகின்றோம், சத்தியத்தை கேட்கின்றோம், நன்கு பாடுகின்றோம், ஜெபிக்கின்றோம், வாரம் வாரம் கர்த்தர் பந்தில் பங்கு பெறுகின்றோம், தேவன் நம்மை ஆசித்தாசம் தேவனுக்கு என்று கொடுக்கின்றோம். இவைகளெல்லாம் தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். பாருங்கள், இது ஒரு கடமைக்காக அல்ல, நம்மை நாம் உணர்ந்து நம்மை நாமே சோதித்தறிந்து நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நாம் இது செய்கிறோம். இந்த விஷயத்திலே நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் ஒரு கொள்கை வேண்டும், அந்த கொள்கையில் உறுதி வேண்டும். நான் கிறிஸ்துவுக்குள் ஜீவிப்பேன், தேவனை பிள்ளையாக வாழ்வேன். எப்படி? தேவன் வார்த்தையின்படி, தேவன் சொன்ன வசனத்தின்படி நான் அவருக்கு பிரியமாக ஜீவிப்பேன் என்ற அந்த கொள்கை, அந்த உறுதி நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டும். பாருங்கள், என்றால் அநேகருமே கவனிக்கிறார்கள். மற்ற பொருளாதாரம் தினசிக்கிறாதாம், நம்மை அக்கிரமக்காரர் என்று சொல்லிவிடக்கூடாது. அப்படி சொல்லாதபடிக்கு அவர் விற்கப்படும்படி அவர் முன்பாக
நாம் நன்னடைக்குள்ள மக்களாக வாழ வேண்டும் பாருங்கள். அப்பொழுதுதான் பரலோகத்தின் தேவன் நம்மை குறித்து சந்தோஷப்படுவார். அப்பொழுதுதான் நம் மூலமாக அநேக கிறிஸ்துவுக்கு வர முடியும் பாருங்கள். மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். மற்றவர்களுக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும். நம்மை பார்த்து அநேக கிறிஸ்துவுக்கு வர வேண்டும். அதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் பாருங்கள். வசனத்தை வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்துள்ள புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட எப்படி நாம் அறிவிப்பது? நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு தெரிந்த சத்தியத்தை மற்றவர்கள் சொல்ல வேண்டும், மற்றவர்கள் போதிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மூலமாக ஆத்துமாக்கு ஆதாயப்படுத்த வேண்டும். நாம் பெற்ற சந்தோஷம் வைகமும் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட நாம் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்பொழுதுதான் ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்த முடியும், ஆத்துமாக்கள் தேவனத்தில் கொண்டு சேர முடியும். அதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம் பாருங்கள். பேதுரு ஆவியான மூலமாக சொல்லும் பொழுது நீங்கள் நானும் ராஜரீகமான ஆசாரிய குற்றம் என்றால் என்ன? சத்தியத்தை போதிக்கின்றவர்கள், தேவ வசனத்தை மற்றவர்கள் சொல்லக்கூடியவர்கள், ராஜரீகமான ஆசாரிக்கு. ராஜரீகம் என்றால் எவ்வளோ ஒரு பெருமையான வார்த்தை பாருங்கள், எவ்வளோ ஒரு ஆச்சரியமான வார்த்தை. ஆகவே ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த சாதி. இந்த உலகத்திலே நம்மை போல் பரிசுத்த சாதி யாருமே கிடையாது, நாம் மாத்திரம்தான் பரிசுத்த சாதி. ஆகவே அப்படிப்பட்ட நானும் தேவனுக்கு எவ்வளவு பிரியமாய் வாழ வேண்டும் பாருங்கள். மற்ற பிரஜாதிகள் நம்மை பார்த்து குற்றப்படுத்தி விடக்கூடாது. நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும், தேவன் பிரியமான வாழ்க்கை. அப்பொழுதுதான் பழுத்து தேவன் நம்மை குறித்து சந்தோஷப்படுவார். மற்றவர்களுக்கு முன்பாக நாம் சாட்சிகளாக நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும் பாருங்கள். அவர் எப்படி கிறிஸ்துவுக்கு செய்கிறார்கள், அவர் எவ்வளவு நன்மை செய்கிறார்கள். ஆகவே நம் கவனமான நிலையத்தில் வாழ வேண்டும் பாருங்கள். மற்றவை போரல்ல. வேதத்தில் வாசிக்கும் பொழுது ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் மின்னதென்று பகுத்தறித்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்ன? மற்றவர்களுக்கு முன்பாக நாம் புதிதாக பிறந்தவர்கள், தேவன் சொந்தமானவர்கள். இந்த பிரபஞ்சத்தில் பிள்ளை பழனிக்கூடாதாம் நாம் வாழ முடியாது இருக்கும். ஏனென்றால் நாம் தேவனால் புதிய. அதைத்தான் பவுல் எபேசியர்கள் பாருங்கள். தொடர்ந்து வாசிகள் எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே 18 பாருங்கள். அவர்கள் ராஜா இந்த புறஜாதிகள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இறுதியை கடினத்தினால் தங்கள் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவிதமான அசுத்தங்களையும் நாவலுடன் நடப்பிக்கும்படி தங்களை காமிகாரத்துக்கு ஒப்புக் கொடுத்துக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் சத்தியத்தின்படி நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கு மிச்சங்களாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போற்றி உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொண்டோம். 2 அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகளோ இன்னைக்கு போனேன் எல்லாம் புதிதாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புதிதான மக்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம், புதிதான பிள்ளையாக பிறந்திருக்கிறோம். ஆக நினைச்சுக்கூடாதாம் நாம் பாவம் செய்யக்கூடாது. கடந்த வார்த்தைத்தான் பார்த்தோம். நாம் பாவம் செய்வோம் என்று சொன்னார், தேவனுக்கு விரோதமாக வாழ்வோம் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கை முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மிக மிக மோசமாக இருக்குமா? நான் வாசித்தேன் கடந்த வாரத்திலே. நம்ம இப்படி தேவனுக்கு பிரியமில்லாமல் பாவம் செய்வோம் என்று சொன்னார். நாய் தான் கக்கெழுதி தின்னது போல ஆகிவிடுமா? ஆகிவிட்டால் மிக கவனமாக நாம் வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். மற்றவர்கள் நம்மை பார்த்து குறை கூறிவிடக்கூடாது, மற்ற நம்மை பார்த்து அக்கிரமக்காரர்கள் சொல்லிவிடக்கூடாது. மிக மிக கவனமாக வாழ வேண்டும். அதனால்தான் பவுல் குரு சபையாருக்கு எழுதும் இப்படி எழுதுகிறார். வாசிக்கலாம்.
2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திற்கு பாருங்கள். பாருங்கள், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 18 வச்சுக்கலாம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமே தான். பரிசுத்தமாய் பிறந்தவர்கள், தேவ சொந்தமானவர்கள். அந்நிய ஜனங்களோடு கூட நாம் அவிசுவாசி நினைச்சுக்கூடாதாம். நாம் பிணைக்கப்படக்கூடாது. அவர் சத்தியம் தெரியாமல் இருக்கிறார்கள். தேவன் பிரியமில்லாமல் அப்படிப்பட்டவர்கள் நாம் வாழ்ந்தார். அவர்களுக்கு நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் பிராகவே தான் பவுல் சொல்லும்போது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் நினைச்சியாதீர்கள், நீங்கள் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஏனென்றால் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமே தான். இருளும் ஒளி ஒன்றாயிருக்குமா பாருங்கள். ஒளி வந்தால் இருள் ஆகும், வெளியே போய்விடும். பாருங்கள், வீடு இருட்டாயிருக்கிறது, இருளாயிருக்கிறது. நான் உடனே சுற்றி போட்டு லைட் எரியும் வெளியில் ஆகிறது, இருள் வெளியே போய்விடு, வெளிச்சமாக. அதே போல் நம்முடைய வாழ்க்கை. நாம் பரிசுத்தமானவர்கள், இருள் அதிகாரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவ சொந்தமான மக்கள். நாம் பரிசுத்தமானவர்களாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ வேண்டும், நீதியுள்ள மக்களாக வாழ வேண்டும். ஆகவே நீதியும் அநீதி ஒன்றாக இருக்கவே முடியாது. ஒன்றா அநீதியாக இருக்க முடியும், அது நீதியாக இருக்கு. நான் எப்படிப்பட்டதாக இருக்கிறோம்? நீதியுள்ள மக்களாக இருக்க வேண்டுமா? என்றால் நீதிக்கும் அநீதிக்கு என்ன இருக்காது? சம்பந்தமே இருக்காது. ஆகவே நாம் நீதியுள்ள மக்களாக வாழ வேண்டும். அது மாத்திரம் பாருங்கள், கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசிகளுடைய விசுவாசிகளுக்கு பங்கு. பாருங்கள், பேலியாள் என்றால் யார்? பிசாசு, பிசாசின் பிள்ளைகள். ஆகவே கிறிஸ்துவுக்கு பேலியாளுக்கு சம்பந்தம் இருக்கும், ஒற்றுமை இருக்கும் இருக்காது. அந்த பேலியாளின் பிள்ளைகளுக்கு நாம் திரும்ப மாற்றப்பட்டிருக்கிறோம், தேவன் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அந்த பேலியாளின் பிள்ளைகளுக்கு என்ன இருக்காது? நமக்கும் சம்பந்தமே இருக்காது. அது மட்டுமில்லை, அவிசுவாசுடனே விசுவாசிக்கு பங்கு. எப்படி பங்கு இருக்க முடியும்? அவர் தேவனை விசுவாசியாதவர்கள், தேவனுக்கு பிரியமில்லாத மக்கள், தேவனை அறியாத மக்கள், அவர்கள் அவிசுவாசிகள். அவர்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஆகவே தான் அந்த அவிசுவாசிகள் நினைச்சுக்கூடாதாம் நாம் பிணைக்கப்படவே கூடாது. நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக நீங்கள் நானும் மிக கவனமாக வாழ வேண்டும். ஏதோ வருகின்றோம், சத்தியத்தை கேட்கிறோம், அதோடு விட்டுவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து தேவனை பிரியமாக வாழ வேண்டும். நம் அநேகர் கவிக்கிறார்கள் பாருங்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், தேவனை பிரியமான வாழ்க்கை வாழும். அப்படி நாம் செய்வோம் என்று சொன்னால் தேவனுடைய பார்வையிலே தேவன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி நான் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியிடமாயும் இருக்கிறது. அவருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். எனக்கு அன்பான நீங்கள் நானும் ஊழியக்காருக்கு பயந்தல்ல, நாம் தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும், தேவ வார்த்தைக்கு பயந்து வாழ வேண்டும். அது கூடிக்கு நீங்கள் நானும் கூட கர்த்தர் வசனத்தை கேட்டு அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டுமா? மற்றோடு இணைந்து விடவே கூடாது. அப்படி நினைப்போம் என்று சொன்னால் நாம் தேவனை ஏமாற்றுகிறோம், நம்மை நாமே ஏமாற்றுகிறோம். பாருங்கள், ஆகவே பேலியான் பிள்ளையுடன் சிக்கலாம் நாம் சம்பந்தம் வைக்கக்கூடாது. அது மாத்திரம் பாருங்கள், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தமே தான். கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து நாம் தேவனை துதிக்கிறோம். அப்படிப்பட்ட நாம் விக்கிரக ஆராதனை மனசோடு சேர்ந்தால் அது அர்த்தம் என்ன பாருங்கள்? எத்தனை பிடிக்க தவறு. விக்கிரக ஆராதனையோடு நினைச்சுக்கூடாதாம் நாம் சம்பந்தமே கலக்கக்கூடாது, அவர்களோடு பழகக்கூடாது. அப்படி என்றால் அவர்கள் பேசுக்கூடாது சொல்லவில்லை. அவர்கள் செய்வது போல நாம் செய்யக்கூடாது, செய்ய முடியாது. ஒரு கருத்தை பிரிந்தோம் நிறைய நாம் விக்கிரகம் தேவனுக்கு விரோதமான காரியம் பாருங்கள். விக்கிரகம் என்பது ஒரு சிலையை செய்து அந்த சிலை பேசுகிறதா? அந்த சிலை கண் வைக்கிறார்கள், கைகளை வைக்கிறார்கள், கால்களை வைக்கிறார்கள். அந்த கை ஏதாவது அசியமா? கால்கள் நடக்கும் இல்லவே இல்லையே. அவர்களை செய்கிறவர்களும் அதை நம்புகிறவர்களும் அது போலவே இருக்காமல் அப்படிப்பட்ட விக்கிரக மக்களோடு கூட நினைச்சுக்கலாம் சம்பந்தம் வைக்கவே கூடாது. அப்பொழுதுதான் நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியும்.
தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் பரிசுத்தத்திற்கு, அவருக்கு பிரியமாக ஜீவிப்பதற்காகவே நாம் மிக மிக கவனமாக இருக்கணும். அதனால்தான் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாதி அவர் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாம். நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாம். ஏற்கனவே பார்த்தோம், நாம் என்றைக்கு கிறிஸ்துவுக்கு பிறந்தோமோ நாம் தேவ சுத்தமானவர்கள், நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயமாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நாம் மற்ற மக்களோடு கூட, பிரஜாதிகளோடு கூட, அந்நிய ஜனங்களோடு கூட அவிசுவாசம் கூடாதாம் நாம் பங்கு கொள்ளவே கூடாது. நாம் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள், நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். பருவத்து தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல அவருடைய பிள்ளையாகி நீங்கள் நானும் கூட பரிசுத்தமான பிள்ளையாகி வாழ வேண்டுமா? தேவ சொந்தமான பிள்ளை. அப்பொழுதுதான் நாம் கிறிஸ்துவுக்கு பிறந்ததுக்கு அர்த்தம். அதுதான் கொள்கை, அதுதான் உறுதி. அந்த கொள்கையோடு அந்த உறுதியோடு நீங்கள் நானும் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் பருவத்து தேவன் நம்மை குறித்து சொல்வார். பாருங்கள், அருமானே பரிசுத்தரை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நாம் யார், நாம் எப்படிப்பட்டவங்க அவருக்கு தெரியும். அவையா நம்ம தேவத்திலே சில சாட்சி சொல்வார். ஆகவே நாம் அருமானே தேவனை பிரியமாக வாழ வேண்டும். தேவனை பிரியமாய் வாழ்ந்தால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தேவத்திலே பரிந்து பேசுவார். தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்கள். ஆனபடியால் இப்படி இருக்கபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கருத்துதான். அசுத்தமானதை என அன்பார்களே, நாம் பிரித்து எடுக்கப்பட்ட மக்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாகவே மிக கவனமாக இருக்க வேண்டும். தவறான போதனைகளுக்கும் தவறான எண்ணங்களுக்கும் தவறான பழக்கங்களை சிக்கலாதாம் நாம் மாறாகவே கூடாது. நாம் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், புதிதானவர்கள். நீங்கள் நானும் மிக கவனமாக இருக்க வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு நாம் கர்த்தரை பிள்ளைகளாக ஒன்று கூடி தேவன் தொழுகிறோம் என்று சொன்னால் அது எவ்வளவு பிரயாசமாக பாருங்கள். நாம் தேவனிடத்தில் அன்பு கொண்டவர்கள். இன்றைக்கு மரித்தாலும் அந்த பரதீசுக்கு செல்லக்கூடிய அந்த தகுதியை பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிறந்த நாள் தேவ பிள்ளை மாற்றப்பனாகவே நாம் கவனமாக வாழ. தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்கள். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமார்த்திகளுமாக இருப்பீர்கள். சர்வ வளமுள்ள கருத்து ஆமரிமார்கள். எப்படி அந்நிய ஜனங்களோடு நாம் பழகாமல், புறஜாதிகளோடு நாம் நனவாமல், நாம் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாகி தேவ சொந்த ஜனங்களாக வாழ்வும் இருத்தினால் அப்பொழுது நன்மை செய்வார். நமக்கு தேவன் பிதாவாக இருப்பார். நாம் அவருக்கு பிள்ளைகளாக அவருடைய குமாரர்களாக குமார்த்திகள் இருப்போம். இந்த அருமையான வாய்ப்பை நிச்சயிக்காதாம் நாம் இருந்து விடவே கூடாது. பாருங்கள், அது நாம் தீவிரம் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், பரிசுத்த சாதி, அவர் சொந்தமான ஜனங்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால்தான் பரலோக தேவன் நம்மை குறித்து மகிமைப்படுவார், சந்தோஷப்படுவார். ஆகவே அதற்காக தான் நாம் சபைக்கு வருகிறோம். சபையில் தான் பரலோகத்தினே சிவாராம், சதா காலின் சிவாராம் அவர் மகிமைப்படுவார். எப்படி? தேவனுக்கு பிரியமாய் வாழும் பொழுது, தேவன் நெருங்கி ஜீவிக்கும் பொழுது, தொழில் தெரிந்து பிடித்திருக்கப்பட்ட மக்கள், தேவனால் தெரிந்து கொள்ள அப்படிப்பட்ட வாழ்க்கை அறிமாலே நீங்கள் நானும் வாழ வேண்டும். ஏதோ நான் சாணி பெற்றோம், வார வாரம் வருகிறோம் என்று அதோடு அல்ல. நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கிறது. மற்ற நம்மை பார்க்கிறார்கள், நம்மை கவனிக்கிறார்கள். ஒருவேளை மற்ற பார்க்கலையோ பரலோகத்தின் தேவன் நம்மை பார்க்கிறார். அவருக்கு நாம் கணக்கு குறித்து ஆகவே அறிமாலே நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கேட்டு தேவப்பிள்ளையாக மாற்றப்பட்டுக்கிறோம். நாம் சாணி பெற்றது வீணாய் போய்விடக்கூடாது. பவுல் பேதர் மூலமாக 10 சொல்லும்போது பாருங்கள், நாம் சாணி பெற்றதை கூட 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21 வாசிப்பார்கள். அதற்கு ஒப்பனையான நாசானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாகிறாமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சி உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்து உயர்த்தில் அரைச்சி ஆமரிமாடே. நாம் கிறிஸ்துவுக்கு பிறந்தது, நான் சாணி பெற்றது நல்மனசாட்சியோடு கூடாகவே அந்த மனசாட்சி கெடுத்து விடக்கூடாது. நாம் பாவம் செய்யக்கூடாது. நாம் பரிசுத்தமான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும். ஆகவே தான் எபேசியருக்கு பவுல் எழுதும் பொழுது நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நல்ல அப்பொழுதுதான் நாம் கிறிஸ்துவுக்கு பிறந்தது அர்த்தமாக இருக்க பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை ரத்தமுள்ள வாழ்க்கை இருக்க வேண்டும்,
கொள்கையுள்ள வாழ்க்கையாய், அது உறுதியுள்ள வாழ்க்கை. அப்பொழுதுதான் பழுது தேவன் மகிமைப்படுவார், சந்தோஷப்படுவார். அமரிமான நாளிப்படி அந்த அருமையான வசனங்களை கேட்கும்படியாக, தேவ வசனத்தை கேட்டு நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்கும்படியாக இந்த அருமையான வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே மற்றவர்கள் கலந்து கொள்ளாமல் நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பார்த்து நடந்து கொள்வோம். தேவ வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். தேவ வசனம் என்ன செய்கிறார்? நியாயத்திருக்கிறது. வாட்சிமல் பாருங்கள், யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்குதல் ஒன்று இருக்கிறது. நான் சொல்லிய வசனமே கடைசி நாளில் அவரை நியாயத்திற்கும். ஆண்டவராகிய சொன்ன வார்த்தைகளை கேட்காமல் அவரை மறுதலிக்கின்றவர்கள், அவருக்கு விரோதமாய் வாழ்கின்றவர்கள், நாளைக்கு அவருடைய வசனம் நிச்சயமாம் நியாயம். ஆகவே எனக்கு அன்பாக்கிறேன், நான் மிக மிக கவனமாய் வாழ வேண்டும். என் வசனத்தை கேட்டு அதில் நடந்து என் பிரியமான மக்களை வாழ்ந்தால்தான் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து தேவன் பிரியமாக ஜீவிக்க தேவன் உதவி செய்வாராக. தேவன் தமது வசனங்களையும் கேட்டு நம்ம அனைவரும் ஆசிரிப்பார். உங்கள் அன்பார்ந்த கவனத்துக்கு என் நன்றி சொல்கிறார். இந்த வசனத்தை கேட்டு, இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் நிச்சயங்கள் மற்றவர்கள் கேட்கும்படியாக, மற்ற அறிந்து கொள்ளும்படியாக நிச்சயங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெபம் செய்வோம். இறக்கு மிகுந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளும் உடைய வசனங்களை ஆராய்ந்து பார்க்கத்தக்க ஒரு அரிய பெரிய சாக்கிட்டு தந்தமைக்காக ஸ்தோத்திருக்கிறோம். வார்த்தைகளை கேட்டுமுடி பிள்ளைகள் அநேக முன்மாதிரியை ஜீவிக்கிறதுக்கு நாங்களும் ஒரு பிதாவே மற்ற முன்மாதிரியாக ஜீவித்து, பிதாவே நீர் எங்களை குறித்து சாட்சி சொல்லக்கூடாது வார உதவி செய்மையா காத்துக்களை பெறப்பட்டும் எங்கள் பாவக்கு தயவாக முடியும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறி பெற்ற நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.